சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுதும் இந்த மண்ணிலே பல அருளாளர்கள் எல்லாம் தோன்றி நம்முடைய சமயத்தை வளர்த்து சான்றோர்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அந்த உலகத்திலே நாம் மண்ணிலே பிறப்பதற்கே தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் என்று சொல்லுவார். இந்த மண்ணுலகத்திலே மானிடராக பிறப்பதற்கே தவம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மண்ணுலகத்திலே தான் சித்தர்களும் அருளாளர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வள்ளல் பெருமானும் அருளிநாதர் போன்ற அருளாளர்கள் எல்லாம் தோன்றிய மண்ணாக இருக்கின்றது. மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று சேக்கிழார் பெருமான் சொல்வார். இந்த மண்ணிற்கு அளவில்லாத சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது என்று சொல்லுவார். ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியிலேயும் பல அருளாளர்கள் காலங்கள் தோறும் தோன்றி மக்களை எல்லாம் அருள்வழிப்படுத்திய சிறப்புக்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களும் இந்த மண்ணுலகத்திலே தோன்றி பல மக்களுக்கெல்லாம் அருள்வழிப்படுத்தி இன்று அவர்கள் தெய்வ நிலையிலே இருந்து அவர்களெல்லாம் இன்று அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது. ஆகவேதான் இந்த மண் செய்த பயன் இந்த உலகத்திலே பல சான்றோர்கள் காலங்காலங்களாக தோன்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அருளாளர்களை நாம் போற்றுவதும் வணங்குவதும் நம்முடைய வாழ்விலே வருகின்ற இடர்களெல்லாம் நீங்கும் என்று நம்முடைய அருளாளர்கள் சொல்லுவார்கள். இந்த பிறவியாகிய துன்பம் நீங்குவதற்கு நமக்கு தெப்பமாக இருப்பது இறைவனுடைய திருவடியும் குருவனுடைய நல் வழியும் என்று சொல்லுவார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுவார். இறைவனுடைய திருவடியை அல்லது குருவனுடைய திருவடியை யார் பற்றி கொள்ளுகின்றார்களோ அவர்களாக பிறவியாகிய துன்பத்திலே இருந்து நீங்குவதற்கு நமக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். இறைவன் நேராக வரமாட்டார், குருவனுடைய வழியிலே வந்து நமக்கு அருள் பாலிப்பார் என்று நமக்கு அருளாளர்கள் எல்லாம் சொல்லுவார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாத பெருமான் சொல்லுவார், போற்றுவார். அருணகிரிநாத பெருமானுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் இளம்பருவமானது அவருடைய வாழ்க்கை தடம் புரண்டு சென்றதாக நமக்கு வரலாறுகள் சொன்னாலும் கூட இந்த உலகையில் வாழ்க்கையிலே இருந்து நீங்கி அவர் வாழ்க்கை வேண்டாம் என்று அவர் நினைக்கின்ற பொழுது இறைவன் தடுத்து ஆட்கொண்டு அவருக்கு உபதேசித்ததாக பார்க்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இறைவன் தோன்றி அவர்களை எல்லாம் ஆட்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த மண்ணுலகத்தில் இருக்கின்ற உயிர்களெல்லாம் இன்புற்றிருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு தான் பல அருளாளர்கள் எல்லாம் தோன்றி அவர்கள் தனக்காக வாழாமல் உலகத்திலே இருக்கின்ற உயிர்களுக்காக மக்களுக்காக இறங்கி வாழ்கின்றார். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்வதற்கேற்ப